வீட்டுக்கு வந்தா முதல்ல போனை தூக்கி வெளியே போட்டுருங்க, உட்காந்து பிள்ளைகளோட கொஞ்சம் பேசுங்க. ஒருத்தர் சொன்னாரு அப்படிலாம் எங்க வீட்டில் பேச முடியாதுங்க. ஏன்னு பேச ஆரம்பிச்சோன்னா சண்டை வந்துருதுங்கிறாரு. சண்டை வராத மாதிரி பேசுங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதே மாதிரி தான் மனைவிமா இருக்கணும். வீட்டுக்கு கணவன் வராருல, வந்தவொடனே என்னைக்காவது நீங்க ஏதாவது பேசி உள்ள நுழையும் போதே நான் ஒன்று சொன்னனே வாங்கிட்டு வந்தீங்களா? அவன் பாவம் என்ன டென்ஷன்ல வந்தான்னு தெரியல, மறந்துட்டேன். இப்படித்தான் நான் எது சொன்னாலும் நீங்க மறந்துடுவீங்க. உங்க அம்மா சொன்னா மட்டும் வாங்கிட்டு வந்துருவீங்க, உங்க அப்பா சொன்னா மட்டும் வாங்கிட்டு வந்துருவீங்க. அவன் அப்படியே சட்டையை போட்டு போனவன் தான் இமயமலையை தாண்டி நேபாள் பக்கம் போயிட்டான். வந்த உடனே அவன் வீட்டுக்குள்ள வராப்புல, வந்த உடனே ஏமா காஃபி இருக்கா அப்படின்னா, கொஞ்சம் இருங்க, இவளுக்கு கல்யாணம் ஆகுதா இல்லையா நான் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படியே உன்னிப்பா டிவியை பார்த்துக்கிட்டு இருக்குது. அவளுக்கு கல்யாணம் ஆனா என்ன ஆகாட்டி என்ன, உன் கல்யாணமே இங்க போயிரும் போல நிலைமையில இருக்கு. எதுக்கு ப்ரிஃபரன்ஸ்? முதல்ல உங்க குடும்பத்துக்குள்ள கொடுக்கணும், உங்க பிள்ளைகளுக்குள்ள கொடுக்கணும். வேலைக்கு கொடுத்துட்டு போனுக்கு கொடுத்துட்டு, அதுவும் இப்போ ஆன்லைன்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வந்துருச்சு. மனைவி கிட்ட வந்தாலும் லேப்டாப் ஓபன் பண்ணிக்கிறான். அது ஆனே ஆகல, உட்காந்துருக்கான். நிறைய நிஜம். கிட்ட வந்த அது வரைக்கும் மூடிதான் இருக்கு லேப்டாப், கிட்ட வரும்போதே திறந்துடுறான். ஏன்னா பேச முடியாது, பேசினா பிரச்சனைங்கிறான். கவனிச்சுக்கொள்ளுங்க, நீங்க தான் குடும்பத்தை விசாரிக்கணும். கணவன் மனைவியை விசாரிக்கணும், மனைவி கணவனை விசாரிக்கணும்.